Hello guys, welcome to Spectator. सोडा Indian football news தான் பார்க்க போறோம். டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கணும்னா ஸ்பெக்டேட்டரோட ரெக்வஸ்ட் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை லைக் பண்ண பாருங்கள். ஸோ உங்களோட தாட் எதனா இருந்தால் இல்லை வீடியோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேசுங்கன்ற மாதிரி தாட் இருந்தால் முடிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் ஸ்பெக்டேட்டர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தாட்டை நீங்கள் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவும் சரி இந்த வீடியோ சரி பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம், ஸோ வேல்ஸ் ஃபுட்பால் கிளப் பார்த்தீங்கன்னா வெல்ரன் ஃபுட்பால் கிளப்போட பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்னா என்னன்னா ஸோ நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கிளப்னு சொல்லலாம். ஐ லீகை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க 2024-25. ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட சிஇஓ 3rd நவம்பரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்த வேல்ஸ் ஃபுட்பால் கிளப் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஆஃப் அதாவது நெக்ஸ்ட் ஐ லீக்ல 2024-25 அவங்களோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றியோட தொடவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சென்னை சிட்டின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வேல்ஸ் ஃபுட்பால் கிளப் ஐ லீக்ல மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஃபிக்ஸிங் இஷ்யூன்னு ஏதோ கரண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸோட முக்கியமான டிஃபெண்டர் ஸோ கிட்டத்தட்ட லெஸ்கோவிச் இல்லாமல் நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்ச அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வர மைலோஸ்டின்ஸ் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 year கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தரப்போகிறதா கேரளா பிளாஸ்டர்ஸ் பேசிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த 25 வயசுக்கு உட்பட்ட மாண்டகரன் டிஃபெண்டருக்கு கண்டிப்பாக அது தகுமா, ஸோ இல்லை அவருக்கு இன்னும் ஒரு 2 year கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு தரணுமா, இல்லை அவர் நல்லா பண்ணிட்டு வராரு இந்த சீசன். ஸோ லெஸ்கோவிச் இல்லாமல் நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராரு மைலோஸ். ஸோ அந்த வருஷத்தில் அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தரப்படுமா தரப்படாதா, இதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். ஓகே, லெஸ்கோவிச்னு ஒன்று நம்ம பேசணும்னா லெஸ்கோவிச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எம்ஆர்ஐ ரிசல்ட் இன்னும் வராத காரணத்தினால மேபி அப்கமிங் மேட்சும் அவர் அவைலபிளாக இல்லாமல் இருக்கும். பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்கமிங் மேட்சஸ் அவைலபிளாக இருப்பார்ன்ற மாதிரி நியூஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸை ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிப்பீங்க எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அந்த ஃபிக்ஸிங் இஷ்யூலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டெல்லி பிரீமியர் லீக்னு ஒன்று நடந்துட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1948லேருந்தே கிட்டத்தட்ட 76 வருஷமாக நடந்துட்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 டீம் இருக்குது. 80 டீமே பிரீமியர் லீக்கில் ப்ளே பண்ணுவானா இல்லை. ஸோ டெல்லி பிரீமியர் லீக்குக்கு கீழே லீக், எஃப்டி சீனியர் டிவிஷன், அது மட்டும் இல்லாமல் ஏ டிவிஷன் லீகு, பி டிவிஷன், சி டிவிஷன் லீகுன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ப்ளே பண்ணி தான் டெல்லி பிரீமியர் லீக்கு வர முடியும்னு சொல்லலாம். ஸோ இந்த டெல்லி பிரீமியர் லீக்கில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 டீம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டெல்லி பிரீமியர் லீக்கில் வின் பண்ண டீமுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா ஐ லீக்கில் அவங்களோட கிளப்பை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வருஷத்தில் டெல்லி பிரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ மண்டேயில் பார்த்தீங்கன்னா அதாவது அக்பாக் ஃபுட்பால் கிளப்பும் ரேஞ்சர்ஸ் ஃபுட்பால் கிளப்பும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் 80th மினிட்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்பாக் ஃபுட்பால் கிளப் 4 கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. ரேஞ்சர்ஸ் ஃபுட்பால் கிளப் எந்தவித கோலும் ஸ்கோர் பண்ண முடியல. பட் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் என்ன மேட்ச் முடிஞ்சிருக்கும்னா ஸோ கிட்டத்தட்ட 4-2 முடிஞ்சிருக்கும். இதில் என்னன்னா கிட்டத்தட்ட 2 கோல் அவங்க பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் மூலிமா 2 கோல் வரப்பட்டுச்சு. ஸோ நினச்ச மாதிரி முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 2 கோல் வந்திருக்கும் அக்பாக் ஃபுட்பால் பிளேயர்ஸ். அதாவது இதில் என்னன்னா ஆப்போனண்ட்டுக்கு நம்ம அப்படியே பாலை கொடுத்துட்டு கோல் ஸ்கோர் பண்ணிக்கோங்க, இல்லை நம்ம அப்படியே பாஸ் பண்ணுறதுக்கு அப்படி தெரியாமல் பாஸ் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணல. கிட்டத்தட்ட சேம் பிளேயர் அந்த 4 கோல் அடித்த அக்பாக் ஃபுட்பால் கிளப்போட பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா அந்த 2 கோலும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிஷியலாக ஒரு கோல் பார்த்தீங்கன்னா ஸோ அவரே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நெட்டில் அடிச்சிட்டு இருப்பார், கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவார். ஸோ செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பராக டச் மேக் பண்ணி ஸோ இதில் என்னன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் எதனாலும் தெரிய வருதுன்னா அவங்களோட பிளேயர்ஸ் கிட்ட இருக்கும் போதே அப்படியே ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா பால் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் கேம் பார்த்துருந்தாலே ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது இந்த மாதிரி 2 கோலுக்கு. அந்த வருஷத்தில் இந்த 2வது கோல் கீப்பருக்கு தர போகிறன்ற பேரில் இவர் அப்படியே கர்வ் மாதிரி உள்ள போய் அது ஒரு கோலாக மாறிட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஈவன் அவர் கோல் கீப்பருக்கு தர முயன்றாரானே தெரியல. ஸோ அந்த வருஷத்தில் இந்த மேட்ச் அந்த 2 கோல் வந்ததை தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் இந்த 2 கோலை பற்றி ரஞ்சித் பஜாஜ் என்ன சொல்லியிருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா டெல்லி ஃபுட்பால் கிளப்போட மேனேஜர்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட இது நான் அதாவது நான் கேரண்டியாக சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் தான். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான அதாவது அடுத்த ஸ்டெப் இதை ஆக்ஷன் எடுங்க, இதுக்கு என்ன தான் ப்ராசஸ், இதை பற்றி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவரோட ரெக்வஸ்ட்டை விதிச்சிருக்காரு. ஏன்னா கண்டிப்பாக எல்லா கிளப்பும் உண்மையாக ப்ளே பண்ணணும். ஸோ அந்த வருஷத்தில் இதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு தெரிவிச்சிருக்காரு. அந்த வருஷத்தில் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் நம்மளோட கல்யாண் சௌபி என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸை நான் பார்த்துட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட பிளேயருக்கு பார்த்தீங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்க இருக்கோ அந்த அளவுக்கு ஹார்ட் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா
இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பராக நிகழ்த்தி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அதாவது ஆக்ஷனை டேக் ஆன் பண்ணுன்ற மாதிரி கல்யாண் சோபி சொல்லியிருக்காரு. ஃபர்தர் வீடியோவில் இதுக்கான ஆக்ஷன் என்ன தான் எடுத்திருக்காங்க, சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்களான்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கேரளா பிளாஸ்டர்ஸ் கோல் கீப்பர் சச்சின் சுரேஷை பற்றி நேற்றே பேசியிருப்போம். அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ஜரி மேற்கொள்ள போகிறாங்க. அந்த வரிசையில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் ஸோ கைவிட்டு எண்ணக்கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டைம் எடுத்துக்க போது. எதுக்குன்னா சர்ஜரி முடிஞ்சு அவர் ரெக்கவரியாகி வர்றதுக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு யங் கோல் கீப்பர் சுப்மன் கில் இல்லாத, அதாவது பரப் சுப்மன் கில் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தார் சச்சின் சுரேஷ். அந்த வருஷத்தில் இப்போ அவர் இன்ஜுரி காரணத்தினால கரஞ்சித்துக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இவர் திரும்பி வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிப்பீங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.